ஆயிரம் மேற்கே அந்த ப்ளாக்ஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்தோன்னா நம்ம செட்டு 2 பாட்டாக போகிறப்ப நான் ஏன் என்னோடய செட்டில் இப்படி ஆச்சு. இன்னொரு விஷயம், என் செட்டு இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம். அடுத்து வந்து என் செட்டு பார்த்து என்னென்னலாம் அவனோட செட்டில் லாஸ் ஆச்சு, அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக். வேறு எதுவும் இல்லை, இதுதான் செட்டோட இது. இப்போ பார்த்தா இத்தனை கூண்டு இருக்குது, என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் கொஷின் எல்லாமே எனக்கு புரியுது. அதுக்கான விளக்கம் வந்து செகண்ட் பார்ட்டில் தரேன். ஏன்னா அந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து எடுப்பானா இல்லை நான் கோயம்புத்தூர் போய் எடுப்பானு எனக்கு தெரில. இப்போதைக்கு எனக்கு சுத்தம் பண்ணுறேன், இந்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி. இப்போ என்னன்னா நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த ரீப்பர்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுது அந்த ஓட்டையெல்லாம் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஓட்டையெல்லாம் போயிடுச்சு, ரீப்பரில் வேலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம பார்த்தோன்னா அந்த வீட்டில் நம்ம அப்பாட்ட சொல்லி அப்பாலாம் ஆள் வர சொல்லி இந்த ரீப்பரில் இது பண்ணி ஓடில் இதில் நல்லா இருக்குது, நல்லா எல்லாம் பார்த்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம அந்த கோழி இருக்கிற இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். 2 விஷயம் நான் தப்பு பண்ணேன். அந்த 2 விஷயம் பார்த்தா செகண்ட் பார்ட் நான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நம்ம கோழி செட்டு நம்ம சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கான பார்ட் நம்ம போகிறப்ப வந்து உங்களுக்கு டைம் லேப்பாக போடுவேன். நான் சும்மா நார்மலாக நான் அப்படியே பேசிட்டு சுத்தம் பண்ணுறதா உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம செட்டு இங்கே என்ன சுத்தம் பார்த்தோன்னா கோழி பீ, கோழியோட கல்ச்சர் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம சில பேர் கிராம கோழி பீம்பாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா ஆள் இல்லை, அது ஒரு மிஸ்டேக். நாமளாக இருந்து பார்த்தா செட்டு நல்லா பார்க்கலாம், அதில் ஏர்னிங்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? 2 விஷயம். இப்போ வந்து கோழி செட்டில் விட்டு கோழி நோவு வந்து செத்துச்சு. ஒரு 3 கோழி கால் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்க்க முடியல, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். பட் என்னால் அதை ரெக்கவர் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோழி இதெல்லாம் கழிச்சல்லாம் இருந்தது, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஆள் இருக்கணும், நாம் இருக்கணும். இதனால தான் நோவு வராமல் எனக்கு பார்க்க முடியும். அந்த கோழி செட்டு வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணால் நல்லா சுத்தம் பண்ணி போட்டுட்டு கோழி ரிங்லாம் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு, கிட்டத்தட்ட நம்ம கோழி ரிங் மட்டும் எத்தனை இருக்குது தெரியுமா? 10 வச்சுருக்குங்க. சும்மா இருக்குது, 10 கோழி ரிங் இருக்குது, சும்மா இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட எது இல்லை, 2 போட்டு ஒரே சேவல். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 உருப்படியாட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 15 ரிங்கில் இருந்துச்சு. வெளியே நான் அந்த சைடு விட்டுருந்தேன். நிறையா இருந்தது, நிறையா போயிடுச்சு. இப்போது அது நிறைய ரீசனுக்கு அது செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். 1 by 1 சொல்கிறேன். என்னென்னா செட்டு பண்ணுறவங்க என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும், இல்லை கட்டு சேவல் வளர்த்துறவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ப்ரீடிங் பண்ணுறவங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க, அது மொத்தம் 3 இது இருக்குங்க. ப்ரீடிங் பண்ணிகிட்டே உள்ளே வந்து கட்டு சேவல் வளர்த்திட்டே உள்ளே பட்டக்குள்ளே விடுவாங்க. இன்னொன்று வந்து ப்ரீடிங் மட்டும் பண்ணி விற்கிறாளுங்க. இன்னொன்று செட்டு மட்டும் வச்சு பண்ணுறாளுங்க. அது அந்த அவங்களுக்குலாம் என்னென்ன சொல்கிறேன், என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு நான் வந்து 3 ஸ்டெப்பை நான் பிரித்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்தா நம்ம கோழி செட்டு சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நான் கோழி இது வந்து ஒரு கூடையில் வலிச்சு போகிற மாதிரி எவ்வளோ இருக்குன்னு ஆள் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியுங்க. ஒன்று நாம்பளாக இருக்கணும், இல்லை நம்ம வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்கணும். இப்போ நிறைய நம்ம சைடு இந்த கோபி சைடில் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கோழி வளர்த்துறவங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, அதுலேயே ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது, அதே நல்ல வருமானங்கள் வரும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 10,000 சம்பாதிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட விற்கிற திறமைகள்னு ஒன்று இருக்குங்க. அதை பொறுத்து நம்ம எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து இது வலிச்சுட்டு போகிறேன். இது வந்து ஒரு சின்ன வீடியோ அது. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ சேவலை வளர்த்து போகிறவங்க, சேவலை வளர்த்திட்டு இருக்கிறவங்க இந்த மிஸ்டேக் பண்ணால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ 2 to 3 டேஸில் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி சேவல், நாய், பைக்கு, ஸ்போர்ட்ஸ் இது சம்மந்தமாக டெய்லி மீன்ஸ் வாரத்தில் 2 to 3 வீடியோஸ் கண்டிப்பாக நிச்சயமாக இது நான் மோட்டிவாக எடுத்துட்டேன். இது நான் வளரணும் இல்லை, நான் பண்ணுற மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் சரி, பெட் லவர்ஸ், சேவல் லவர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பசங்க, பைக் சம்மந்தமாக இந்தந்த பைக் சூஸ் பண்ண போனால் இந்த இதில் விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கன்னு சொல்ல போகிற ஆள், ஒரு கைடன்ஸாக. நான் வந்து அட்வைஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் சைடு இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குப்பா, இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா, உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க, இந்த விஷயம் இருக்குது, இந்த பிரச்சனை இல்லை வர இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த கோழியில் வலிச்சு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன், அப்புறம் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஏன்னு. இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இவ்வளோ கோழியோட கழிச்சல் இருக்குது. ஓகேங்களா? கோழியோட கழிச்சு இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண போகிறேன். போயிட்டு நான் வந்து தென்னை மரத்து கடையில் கொட்ட போகிறேன். ஒரு 10 தென்னை மரம் இருக்குது, கொஞ்சமாக கொட்டிட்டு அது வந்து நல்லா வந்து ஒரு மக்கிற திறமை இருக்கிறனால அதுக்கு வந்து நல்ல சத்துக்கெல்லாம் மரத்துக்கு போகிறனால கொட்டிட்டேன். ஏன் போய் அங்கேயும் கொட்டிட்டு விட்டுருன்னா அங்கே போய் கொட்டுறேன். சரிங்களா? இதுதான் விஷயம். இத்தனை குப்பை இருக்குது, எத்தனை நாளாக இருக்குன்னு யாருக்கு சொல்ல முடியுமா? இவ்வளோ ஒரு இதே இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படின்னா நாம் இருக்கணும், இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி இருக்கணும், ஆளுங்க வேலை செய்கிற ஆளுங்க நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிற ஆள் போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தா எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருப்பேன்னு நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். 1 to 0. ஓகேங்களா? அதை நான் போட போகிறேன். நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. இவ்வளோ ஏர்ன் பண்ணால் இவ்வளோ வந்து விட்டுட்டானா இதனால அந்த ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்.
மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அரிவ்லாக்ஸ். மீடியம் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.